இல்லை, பொதுவாக பாஜகவுடைய குரல் என்ன என்பதை விட, அதாவது போராட்டங்களின் வரலாறு தான் மானுட வரலாறு. இடையறாத போராட்டங்களின் வரலாறு தான் மனித வரலாறு, மானுட வரலாறு. அதனால் போராடணும், தங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டணும், தங்களுடைய உரிமைகளை சமரசம் இல்லாமல் கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுலாம் பாரதிய ஜனதா கட்சி முரண்பாடு கொள்ளவில்லை. மாறாக இந்த போராட்டத்தின் திசை, இந்த போராட்டத்தின் தொனி, இந்த போராட்டத்தின் அடிநாதம் பிரிவினைவாதமாக இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு தான் பாரதிய ஜனதா கட்சி. திரு புரட்சி கவிதாசன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 74 இந்த தீர்மானத்தை போட்ட போதும் இதே வார்த்தையை தான் எதிர் முகாமில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போதும் அவர் தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு அந்த சந்தேகத்துக்கே இடமில்லாத வகையில் முதலமைச்சர் பேசின பேச்சிலேயே அந்த கருத்தை சொல்றார். இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி அந்த இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதற்கான பரிந்துரைகளை சொல்றதுக்கான குழுன்னு சொல்றாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா உங்கள்ட்ட 2-3 விஷயத்தை கேட்கணும் சார். இந்த அரசு, மோடி அரசு வந்த பிறகு வரும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சின்னு பேசினார். ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து டெல்லியை பார்த்து பல கேள்விகளை அப்போ அவர் கேட்டார். வந்த பிறகு இதுவரையிலும் ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூடினதில்லை. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு பிறகு மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதலமைச்சரையும் கூட்டி வச்சு ஒரு மாநாடு கூட ஒரு 2 நாள் நடத்தினதில்லை. மாநில அரசுகளை நிதி ஒதுக்குறது அப்படின்னு வந்தா இந்த நிபந்தனையை ஏத்துக்கலன்னா காசு தர மாட்டோம் முன்ன எப்போதும் சொன்னதில்லை. இப்ப சமக்கிர சிக்ஷா அபியானுக்கெல்லாம் சொல்றாங்க. ஒன்றிய அரசினுடைய பிடிவாதம் தான் மாநிலங்களை பார்த்து அதிகமான அளவுல உரிமைக்கு குரல் கொடுக்கிற தள்ளுதா? இல்லை, நீங்கள் குணா அவர்கள் வரலாற்றில் புலமை மிக்கவர். அதனால் இந்த மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் தொடர்பாகவும் சாசன சபை தொடர்பாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க்கையை முழுமையாகவும் தொடர்ச்சியாக வாசித்தால்தான் நாம் எங்கே நிற்கிறோன்னு தெரியும். டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த ஆர்டிக்கிள் 356, 357, அந்த 365 இந்த பகுதியெல்லாம் ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய, கை வைக்கக்கூடிய எதேச்சதிகார ஆர்டிகிள்ஸ் உறுப்புகளாக இருக்கக்கூடிய அரசியல் சாசன பிரிவுகளை பொறுத்து அம்பேத்கருடைய வார்த்தையில் சொல்கிறோம்னா அது இறந்து போன வார்த்தைகள், ஒருபோதும் அதை உயிர்ப்பிக்க முடியாது, பிறகு ஏன் அதை வச்சிங்க அப்படின்னா நிர்பந்தம் அப்படின்னு சொல்கிறார். அவரே அரசியல் சாசனத்தை கொளுத்தி இருக்கிறார். அதனால நீங்க ஆனால் அந்த இறந்து போன இன்னைக்கு இந்த கவர்னர் செய்யறத ஏத்துப்பாரா சார்? நீங்க 356 சொல்றீங்களே, 200, 201ல தமிழ்நாடு கவர்னர் போன்றவங்க செய்யற விஷயம் இருக்குல்ல, இது இல்லீகல், ஒரு போனஃபைடு இல்ல அப்படின்னு சொல்றதும் எரேனியஸ் சொல்லி பேசி முடிச்சிடுறேனே. இல்ல நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு இறுதியானதல்ல. அரசியல் சாசனம் வைக்க வேண்டும் என்றால் அரசியல் சாசன அமர்வு 5க்கு மேற்பட்ட நீதிபதிகள் முழுமையான கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமர்ந்து தீர்க்க வேண்டும். தீர்ப்பு கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா சார்? 142 பொறுத்து இன்னைக்கு லா ஆஃப் தி லேண்ட் அந்த தீர்ப்பு தான் சார். அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுற வரலையும் அதான் தீர்ப்பு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்ப்பு அதுதான். அவங்க சொன்னது இன்னைக்கு சட்டம் ஆகி இருக்கு. இல்ல அதான் நீங்க இப்படி கேட்கிறேன். அதாவது உச்ச நீதிமன்றம் சட்டம் இயற்றுதுன்னா எதுக்கு சட்டமன்றம், பாராளுமன்றம்? சார், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எழுத ஆரம்பித்து விட்டால் எதற்கு சட்டமன்றம், பாராளுமன்றம்? சார், உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சிருந்தா நீட்டா எழுதுனீங்களா? அப்புறம் எதுக்கு சட்டமன்றம், எதுக்கு நாடாளுமன்றம்? அப்ப நான் கேக்குறேன், கவிஞருக்கு கேக்குறேன், நீங்க கவிதாசன் இல்ல ஒரு அதாவது உச்ச நீதிமன்றம் இல்லங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு தான் நீங்க நீட்டை கொண்டு வந்தீங்க. அதோட இஷ்டம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. உச்ச நீதிமன்றம் ஏன் சொல்றது நீங்க கேக்குறீங்க? இல்ல புரிஞ்சுக்க, நான் பேசி முடிச்சறேன். மன்றமா இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்துல கேட்டுட்டு முடிவு எடுக்கலாமேன்றேன். ஓகே, இல்லங்க நான் பேசி முடிச்சறேன் சார். ஏற்கனவே மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், கவர்னர், ஜனாதிபதி, தேர்தல் அத்தனையும் அரசியல் சாசனத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது, தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாக சொல்ல வேண்டுமானால்
மாநில அரசு மாநிலத்தின் கையிலே, மத்திய அரசு மத்திய அரசின் கையிலே. ஒருவருடைய அதிகாரத்துல ஒருவர் தலையிடக்கூடாது. ஒருவருடைய அதெல்லாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இருக்கு சார். சட்டமன்றத்துல அது நாடாளுமன்றத்துக்கு என்ன உரிமை, சட்டமன்றத்துக்கு என்ன உரிமை, எக்ஸிகியூட்டிவ்க்கு என்ன உரிமை, இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதே அம்பேத்கர் கடைசியா என்ன சொன்னார், நான் எவ்வளவு பிரமாதமான சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் வர்ற ஆட்சியாளர்கள் கெட்ட ஆட்களா இருந்து அவங்கள்ட்ட இந்த சட்டம் சிக்குச்சுன்னா இந்த சட்டம் ஃபெயில் ஆயிடும், அது கெடுதல்ல முடியும் அப்படின்னு தான் அம்பேத்கர் வார்ன் பண்ணி இருக்கிறாரு. இப்ப பாயிண்ட் வந்து ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விபி சிங் காலமா இருக்கலாம், இந்திரா காந்தி காலமா இருக்கலாம், மன்மோகன் சிங் காலம், வாஜ்பாய் காலம், தேவேகவுடா காலம், குஜ்ரால் காலம், எந்த காலகட்டத்தை எடுத்தாலும் இந்த காலகட்டம், குறிப்பா நரேந்திர மோடி அவருடைய இந்த காலகட்டம் தான் அதிக அளவுல மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறது, அதிகமாக டெல்லியில அதிகாரத்தை குவிக்கிறதுக்கான காலம்னு வர்ணிக்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதனாலதான் முதலமைச்சர் இப்படியான தீர்மானத்தை முன்மொழிகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா? நான் சொல்றேன், இந்தியாவின் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய, இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சியை கொண்டு வந்தது பிஜேபியா? 95 முறை மாநில அரசாங்கங்களை கலைத்தது பிஜேபியா? சார், மாநிலங்களை கலைச்ச வேலையே பிஜேபிக்கு கிடையாது சார். நீங்க கலைச்ச கட்சி கான்ஸ்டிடியூஷனை கையில தூக்கி தெரியுது. பிஜேபி ஆட்சியில கலைச்சிருக்காங்க. பிஜேபி வந்து 356 எதிரான கட்சி இல்ல. இல்ல சார், 356 ன்ற ஒரு ஆர்டிகிள் சட்டத்துல இருக்க கூடாதுன்னு திமுக சொல்லுச்சு. இல்ல பிஜேபி அந்த ஸ்டாண்ட் எடுத்ததா? இல்ல கலைத்த தன்மை என்பது மிகப்பெரிய ஜனநாயகவாதின்னு சொல்லப்படுற வாஜ்பாய் காலத்திலே சட்டம் ஒரு கலைத்ததும் வரலாறு தான் சார். இல்ல அது பாயிண்ட் இல்ல. இந்திரா காந்தி வந்து மிசா கொண்டு வந்ததையோ அல்லது 356 பயன்படுத்தி ஆட்சிகளை கலைச்சதே யாரும் நியாயம் சொல்லல. அது கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வாங்க சார், இந்த கமிட்டி சார்ந்த உங்க பாயிண்ட்க்கு வாங்க சார். சார் அதுக்கு தான் சார் வர்றேன். நீங்க அதான் சார், நீங்க வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது. அதனால வரலாற்று தயவு செய்து படிங்க. அதெல்லாம் அப்படியே தூங்கிட்டு எழுந்திருச்சு வர வேணாம். ராஜமன்னார் கமிட்டி அமைத்தது எப்போது? அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது எப்போது? 55 ஆண்டுகள் கடந்து இப்போது முடிச்சு கேள்வி கேட்பது ஏன்? நீங்க காங்கிரஸ்ல பிக்கஸ்ட் பார்ட்னரா இருந்தீங்களே, 12 மத்திய மந்திரிகள் இருந்தீர்களே, 40 எம்பிக்கள் அங்கே இடம்பெற்றிருந்தீர்களே, அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தினீர்களே, தொடர்ந்து 10 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்தீங்களே, அப்பொழுதெல்லாம் கண்விழிக்காத திமுக இப்பொழுது நிர்வாகத்தை தோல்வியடைந்து போலீஸ்காரர்களையே கொலை செய்யக்கூடிய, ரவுடிகள் கொலை செய்யக்கூடிய, தினமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற நிலையில, ஊழல் மலிந்து கிடக்கிற இந்த நிலையில, பாதுகாப்பற்ற நாடாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில தன்னுடைய நிர்வாக தோல்வியை திசை திருப்புவதற்காக முதல்வர் நாடகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.